நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களோட அருமை அவங்க நம்ம கூட இருக்கும்போது தெரியறதில்ல. அவங்க விட்டுட்டு போன வெற்றிடத்துல அவங்களோட நினைவுகளை தேடும்போதுதான் அவங்க எவ்ளோ பெரிய மனுஷங்கன்னு புரியும். இது அப்படி ஒரு மகனோட கதை. கர்ணன் தாத்தா அந்த ஊர்லயே கை தேர்ந்த தச்சர். ஆனா அவர் மகன் ரமேஷுக்கு தன் அப்பா ஒரு பழைய காலத்து மனுஷன், மரவேலை செய்பவர். அப்பா, இந்த தூசி, இந்த மரத்தூள், இந்த பழங்காலத்து பொருட்கள் இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு அலர்ஜியா இருக்கு. இதையெல்லாம் வித்துட்டு நிம்மதியா இருக்க கூடாதா என சொன்னான். தாத்தா எதையும் பேசல. தன் ஒளியால அந்த மரக்கட்டைய செதுக்க தொடங்கினார். அவருக்கு அது மரம் இல்ல, அவரோட உயிர். தாத்தாவுக்கு உடம்பு முடியாம போச்சு. தன்னுடைய கலைய தன் பேத்திக்கு கத்துக் கொடுத்தாரு. அவளும் ஆர்வத்துடன் கத்துக்க ஆரம்பிச்சா. ஒரு நாள் அந்த உளிச்சத்தம் கேட்கல. அவர் உயிர் பெரிஞ்சது. அந்த அறைய சுத்தம் செய்யும்போது தன் தந்தை செதுக்கி முடிச்ச அந்த கடைசி மரக்கட்டைய ரமேஷ் பார்த்தார். திடீரென ரமேஷுக்கு பழைய நினைவுகள் வருது. அவனுக்கு அது புரியும்போது காலம் கடந்து போயிருந்தது. புரிதல் எப்பவும் சரியா வர்றதில்ல. சில நேரங்கள்ல அது ரொம்ப தாமதமா தான் வருது. இன்னைக்கு ரமேஷ் அந்த பணிமனைய தூய்மைப்படுத்துறதில்ல. அங்கேயே தன் குழந்தையோட உட்கார்ந்து அப்பா விட்டுட்டு போன கலைய தொடர்ந்தான். ஏன்னா இன்னைக்கு அவனுக்கு அது வெறும் மரம் இல்ல, அவங்க அப்பாவோட மூச்சு. இந்த கதையை இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கணுமா? முழு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, முழுசா பாருங்க.